அஜித்குமார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளி அம்மன் அப்படின்ற ஒரு கோயிலில் தற்காலிக காவலாளியா பணிபுரிஞ்சுட்டு வராரு அஜித்குமார். இவருக்கு வயசு வந்து 27 ஆகுது. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஜூன் 27ஆம் தேதி அஜித்குமார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நிகிதா அப்படின்ற ஒரு மருத்துவர் அவங்களுடைய தாயோட வராங்க. அங்கே வந்துட்டு சாமி கும்புறதுக்காக போகிறாங்க. இவங்க காரில் வராங்க. அதனால் காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் கிட்ட கார் கீயை கொடுக்குறாங்க. அஜித்குமாரும் அதை வாங்கிக்கிறாரு. ஆனால் இதில் என்னென்னா, அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அஜித்குமார் கார் கீயை வாங்கிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாரு. 2 பேர் வராங்க. அவங்களுடைய பேர் வந்து அருண் மற்றும் வினோத். இவங்க 2 பேருமே காரை வாங்கிட்டு போயிடுறாங்க. நீண்ட நேரம் ஆகியும் கார் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகு இவங்க வராங்களாம். எதுக்காக இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கேட்டிருக்காரு. இல்ல கார் பார்க் பண்ண இடமே இல்லை, அதனாலதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போ நிகிதா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருந்த 10 சவர நகையை வந்து காணலை. நான் வந்து அஜித்குமார் கிட்ட தான் கார் கீயை கொடுத்தேன். காரில் பேக் சைட் சீட்டில் அடிப்பகுதியில் நாங்கள் நகையை வச்சுருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிகிதா வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க. இதுக்கு அஜித்குமார் தான் காரணம், நான் அவர்கிட்ட தான் கார் கீயை கொடுத்தேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. உடனே வந்து அஜித்குமாரை விசாரிக்கிறதுக்காக ஒரு மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் வந்து அமைக்கப்படுறாங்க. இவங்க அஜித்குமாரை போயிட்டு விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அஜித்குமார் கிட்ட விசாரிக்கிறாங்க. அஜித்குமார் தனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு காவலர்கள் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கார் கீ கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. உடனே காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித்குமார் குறிப்பிட்ட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமார் கிட்ட போயிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. அவங்களையும் காவல் நிலையம் அழைத்துட்டு வந்ததா ஒரு தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரவீன்குமார் அப்படின்ற இன்னொரு நண்பரையுமே காவலர்கள் வந்து அழைச்சிட்டு வந்து விசாரணை நடத்திருக்காங்க. இதுல நவீன்குமார் வந்து இறப்புக்கு பிறகு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்துல என்னன்னா, நாங்க பார்க்கும் போதே அஜித்குமாரை அவங்க பயங்கரமா தாக்குனது எங்களுக்கு தெரிஞ்சது. அஜித்குமார் உடம்புல நிறைய காயங்கள் இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப தாக்கியிருக்காங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, மறுநாள் சனிக்கிழமை ஒரு 28ஆம் தேதி ஒரு ஈவினிங் 6 மணி வாக்கில் வந்து வலி தாங்க முடியாம நான் தான் திருடினேன், அதை வந்து அந்த கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு இவங்க வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மொத்தமாக வந்து 5 பேர் போலீஸாருடைய கஸ்டடியில் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித்குமார், அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார், அதன் பிறகு கார் ஓட்டிட்டு போன 2